வெல்கம் டு ஸ்டடி ஃபஸ்ட் சேனல். 2026 ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் தேர்வுக்கு தயாராகிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சோசியல் சயின்ஸு சிலபஸ் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்கலாம். 50 வினாக்களும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் ஐசிடி பகுதியில் இருந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன், அதுக்கு சரியான விடை, கூடவே ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இது பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நாட்டின் உற்பத்தி அதிகரித்தாலும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை என்றால் முக்கிய காரணம் எது? ஆன்சர் வருமான சமமின்மை. உற்பத்தி மட்டும் வளர்ச்சியை காட்டாது, வருமானம் சமமாக பகிரப்படும் போது வாழ்க்கை தரம் உயரும். அடுத்தது பாருங்க, உற்பத்தி காரணிகளில் தொழில் முனைவோர் செய்யும் முக்கிய பணி எது? ஆன்சர் உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்தல். நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை இணைத்து உற்பத்தியை நடத்துபவர் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது பார்க்கலாம், ஒரு பொருளின் விலை உயரும்போது தேவை குறைவது எந்த கருத்தை காட்டுகிறது? ஆன்சர் தேவை விதி. அதாவது பொதுவாக விலை உயர்ந்தால் மக்கள் வாங்கும் அளவு குறையும். அடுத்தது பாருங்க, மனித வளத்தின் தரத்தை உயர்த்துவது எது? ஆன்சர் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி. அறிவு மற்றும் திறன் அதிகரித்தால் மனித வளத்தின் மதிப்பு உயரும். அடுத்தது பாருங்க, வங்கி கடன் வழங்குவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் முதலீட்டை ஊக்குவித்தல். அதாவது கடன் மூலம் தொழில் மற்றும் பொருளாதார செயல்பாடுகள் வளர்கின்றன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பணவீக்கம் அதிகரித்தால் பொதுவாக என்ன நடக்கும்? ஆன்சர் பணத்தின் வாங்கும் திறன் குறையும். விலை உயர்வால் ஒரே பணத்தில் வாங்கும் பொருட்களின் அளவு குறையுது. அடுத்தது பாருங்க, நுகர்வோரின் சரியான நடத்தை எது? ஆன்சர் தரத்தை ஆராய்ந்து வாங்குதல். பொருளின் தரம், விலை போன்றவற்றை அறிந்து வாங்குவது நல்ல ஒரு நுகர்வாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சேமிப்பு அதிகரிப்பதால் ஏற்படும் விளைவு என்ன? முதலீட்டுக்கு உதவும். அது சேமிப்பு முதலீடாக மாறும்போது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். வாங்குபவர் மற்றும் விற்பவர் தொடர்பு கொள்ளும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சந்தை. பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாறப்படும் அமைப்பு தான் சந்தை. அடுத்தது பாருங்க, வேலை செய்யும் திறன் இருந்தும் வேலை கிடைக்காத நிலையை எப்படி சொல்லுவாங்க? வேலை இல்லாமை. வேலை செய்ய விருப்பமும் திறனும் இருந்தும் வேலை இல்லாத நிலை இருக்குது. இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்ன அப்படின்னா மக்கள் பங்கேற்பு. ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சியில் நேரடியாக அல்லது மறைமுகமாக பங்கேற்கிறார்கள். அடுத்தது, அரசியலமைப்பு எதை கட்டுப்படுத்துகிறது? அரசின் அதிகாரத்தை. அரசியலமைப்பு அரசு செயல்படும் விதிமுறைகளை நிர்ணயிக்குது. அடுத்த கொஸ்டின், உரிமைகளுடன் இணைந்து வருவது எது? ஆன்சர் கடமைகள். நல்ல குடிமகன் உரிமைகளை பயன்படுத்துவதுடன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கொஸ்டின், தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேர்தலை நடத்துதல். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பாக இருக்குது. அடுத்தது, உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மக்கள் அருகில் உள்ள நிர்வாகம். உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூர் அளவில் தீர்க்க உதவுகிறது அது. அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சமத்துவம் நிற்கிது. அங்கே அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீதித்துறை. அரசியலமைப்பு விதிகள் பாதுகாக்கப்பட நீதித்துறை உதவியாக இருக்குது. அடுத்தது, பிரதிநிதி ஜனநாயகத்தில் மக்கள் செய்வது? ஆன்சர் பிரதிநிதிகளை தேர்வு செய்தல். மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலம் ஆட்சி நடைபெறுது. அடுத்தது பாருங்க, கிராம சபையின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னா மக்கள் பங்கேற்பு. கிராம மக்கள் முடிவெடுக்கும் செயல்முறையில் பங்கேற்க உதவுகிறது அது. அடுத்தது, அடிப்படை உரிமைகள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் குடிமக்கள் பாதுகாப்புக்காக. குடிமக்களின் சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை அது பாதுகாக்குது. அடுத்த கொஸ்டின், கணினியில் தரவை செயலாக்கும் முக்கிய பகுதி எப்படி சொல்லுவாங்க? ஆன்சர் சிபியு. சிபியு கணினியின் முக்கிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது, இணையத்தில் தகவல் தேட பயன்படும் கருவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சர்ச் என்ஜின்.
இணையத்தில் தேவையான தகவலை கண்டுபிடிக்க இந்த சர்ச் என்ஜின் வந்து உதவியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், கல்வியில் ஐசிடி பயன்பாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கற்றலை எளிதாக்குதல். தொழில்நுட்பம் மூலம் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. அடுத்தது வன்பொருள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கணினியின் உடல் பாகங்களை வந்து அப்படி சொல்கிறாங்க. தொட்டு பார்க்கக்கூடிய கணினி பகுதிகளில் வந்து வன்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்கள், பாதுகாப்பான இணைய பயன்பாடு எது? ஆன்சர் வந்து வலுவான பாஸ்வேர்டு பயன்படுத்துதல். அதாவது தகவல் பாதுகாப்புக்கு வலுவான கடவுச்சொல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மென்பொருள் என்பது என்ன அப்படின்னா செயல்படும் நிரல்கள். அதாவது கணினியில் வந்து செயல்படும் கட்டளைகள் மற்றும் நிரல்களை வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது க்ளவுட் ஸ்டோரேஜ் பயன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இணையத்தில் தகவல் சேமித்தல். இணையத்தில் தகவல் சேமிப்போம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. தகவல்களை ஆன்லைனில் பாதுகாப்பாக சேமிக்க இது உதவுது. இணைய முகவரி அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து URL அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இணையதளத்தை அடையாளம் காணும் முகவரி வந்து இந்த URL. அடுத்தது கணினியில் கோப்புகளை ஒழுங்குபடுத்த பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபோல்டர். பல கோப்புகளை ஒழுங்காக வைத்திருக்க இந்த ஃபோல்டர் வந்து உதவியாக இருக்குது. அடுத்தது லேர்னிங் என்பது என்ன? ஆன்சர் வந்து தொழில்நுட்பம் மூலம் கற்றல். அதாவது டிஜிட்டல் கருவிகள் மூலம் நடைபெறும் கற்றலை தான் வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பொருளாதார வளங்களின் முக்கிய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரையறுக்கப்பட்டவையாக இருக்குது. அது மனித தேவைகளுடன் ஒப்பிடும்போது வளங்கள் வந்து குறைவாக உள்ளன. அடுத்த கொஸ்டின், விலை நிர்ணயத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் வந்து தேவை மற்றும் வளங்கள். சந்தையில் விலை மாற்றத்தை தேவை மற்றும் வளங்கள் பாதிக்கிறது. அடுத்தது முதலீட்டின் நோக்கம் என்ன? ஆன்சர் வந்து எதிர்கால வருமானம் பெறுதல். அதாவது வருமானம் உருவாக்க பணத்தை பயன்படுத்துவது வந்து முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வங்கி சேமிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா ஆன்சர் வந்து நிதி பாதுகாப்பு. எதிர்கால தேவைகளுக்கு சேமிப்பு வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. அடுத்தது நுகர்வோர் உரிமையின் நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு, தரமான பொருட்கள் மற்றும் நியாயமான சேவை பெற இது உதவியாக இருக்கும். அடுத்தது ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அரசை கண்காணித்தல். எதிர்க்கட்சி அரசின் செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கிறது. அடுத்தது அரசின் 3 அங்கங்கள் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அரசின் அதிகாரங்கள் 3 பிரிவுகளாக இப்படி பிரிச்சிருக்காங்க. சட்டமன்றம் 1, நிர்வாகம், நீதித்துறையாக பிரிச்சிருக்காங்க 3. அடுத்தது குடிமக்களின் பொறுப்பு அப்படின்னா என்ன? சட்டத்தை வந்து மதித்தல். குடிமக்கள் நாட்டின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். அடுத்த கொஸ்டின், டிஜிட்டல் கருவியின் உதாரணம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன். தகவலை மின்னணு முறையில் செயல்படுத்தும் கருவியாக அது இருக்குது. அடுத்தது பிரிண்டர் வந்து எந்த வகை கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட். கணினி தகவலை அச்சு வடிவில் வெளியிடுகிறது இந்த அவுட்புட். அடுத்தது பாருங்கள், பணத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னா பரிமாற்ற கருவியாக இருக்குது. பொருட்கள் வாங்கவும் விற்கவும் பணம் வந்து உதவியாக இருக்குது எல்லாருக்குமே. அடுத்தது அரசியலமைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி முறையை நிர்ணயித்தல். ஆன்சர் வந்து ஆட்சி முறையை நிர்ணயித்தல். நாட்டின் நிர்வாக அமைப்பை அரசியலமைப்பு தான் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், டிஜிட்டல் செக்யூரிட்டியில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தகவல் பாதுகாப்பு. தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அடுத்தது வேலைவாய்ப்பு அதிகரிக்க உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திறன் வளர்ச்சி. திறன் பெற்றவர்கள் வேலைவாய்ப்புகளை அதிகம் வந்து பெற முடியும். அடுத்தது தேர்தலில் வாக்களிப்பவர் யார்? வாக்காளர். தேர்தலில் வந்து வாக்கு அளிக்கக்கூடியவங்களை யார் என்னன்னு சொல்கிறாங்க? வாக்காளர் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலில் தனது பிரதிநிதியை தேர்வு செய்யும் நபரை தான் வந்து வாக்காளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு உதாரணம் என்ன? விண்டோஸ். கணினி செயல்பாடுகளை நிர்வகிக்கும் ஒரு மென்பொருள் தான் அந்த விண்டோஸ். பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் ஒன்று எது? ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து முதலீடு. முதலீடு மூலம் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின், சுதந்திரமான தேர்தல் எதன் அடையாளமாக இருக்குது? ஆன்சர் வந்து ஜனநாயகம். நியாயமான தேர்தல் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐசிடி ஆசிரியருக்கு உதவுவது. அதாவது ஐசிடி அப்படின்னா என்ன? ஆசிரியருக்கு என்ன உதவி பண்ணுது அப்படின்னா கற்பித்தலை மேம்படுத்த ஆசிரியருக்கு உதவிகரமாக இருக்குது அந்த ஐசிடி. சாரி பாருங்கள், வீடியோ
படம், டிஜிட்டல் கருவிகள் மூலம் கற்றலை வந்து இன்னும் வந்து சிறப்பாக்குறதுக்கு தான் இந்த ஐசிடி வந்து ஆசிரியருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை என்பது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வளங்கள் குறையிறது தான் சொல்கிறாங்க பற்றாக்குறை அப்படின்னு. மனித தேவைகளுடன் ஒப்பிடும்போது வளங்கள் வந்து ரொம்பவே குறைவாக இருப்பதே பற்றாக்குறை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த வீடியோவோட டைட்டிலில் வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஹெட்டிங் பக்கத்தில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.